கரன்சி இருக்கணும். அதாவது 50, 100, 200, 500 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதுவே போதுமானது. ஏன்னா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்கள்ட்ட காட்டுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களோட நீங்கள் ஏடிஎம் கார்டாவது நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். 5வது மிக முக்கியமான ஒன்று, மாலத்தீவு விசா போர்ட்டலில் இருக்கிற இமுகா அப்படிங்கிற ஒரு ட்ராவல் டிக்ளரேஷனை வந்து நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி அதை கையோடு வச்சுருக்கணும். அந்த இமுகா வந்து குறைஞ்சது 96 மணி நேரத்துக்குள்ளே தான் இருந்திருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வேலிட் இல்லைன்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது போக முக்கியமான 3 டிப்ஸ் தரேன். இமுகா வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். 2வது கண்டிப்பாக ரிட்டன் டிக்கெட் வேணும், இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுவாங்க. அந்த ஏஜென்ட் சொன்னால் இந்த ஏஜென்ட் சொன்னான்னு டம்மி டிக்கெட் மட்டும் போட்டுறாங்க மக்கா, அது ரொம்ப ரிஸ்க்கு. 3வது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விசிட் விசா எடுத்து தரேன்னு சொல்லி 50 கொடுங்க 100 கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது 100% ஸ்கேம். நான் சொன்ன மாதிரி செஞ்சு மாலத்தீவுக்கு அழகாக ஒரு விசிட் விசா டூர் அடிச்சுட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்கா? என் கமெண்ட் பாக்ஸில் விசான்னு டைப் பண்ணுங்கள், உங்களை நான் தெளிவுபடுத்துகிறேன். இமுகா எப்படி ஃபில் பண்ணுறன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.